ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும். இது பாத்ரூம் மாதிரிலாம் இல்லை. ரூம் மாதிரி தான். அவங்க யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அப்படிங்களா? ஓ, இது பாத்ரூம் மாதிரி இல்லை ஆக்சுவலி. அதுதான் இது வந்துட்டு இது சில தனி பேர் பாத்ரூம் பாத்ரூம் அப்பா வந்தோடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு காட்டுறது பாத்ரூம் தான். அப்படிங்களா? எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் பாத்ரூமை காட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது யூஸ் பண்ணுறதே இப்படி தான் இருக்கும். அவங்க ஏதாச்சும் பாத்ரூம் போயிட்டு போனால் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போயிடுவாங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதான் இது ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அந்த காலத்தில் வந்து ஆக்சுவலாக பாத்ரூம்லாம் வெளியில் தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்திருக்கு. பட் அப்போவே நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கீங்க. ஒரு பழைய படத்தில் வந்துட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ ஹீரோயினுக்கு நடுப்புற ஒரு பையன் இருப்பாங்க, அது மாதிரி இருக்குது. அண்ட் இது பூஜை அறை. விளக்கெல்லாம் தனியாக ஏற்றிட்டு திருப்பி வெளியில் கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே வைக்க மாட்டாங்க. இங்கே வைக்க மாட்டாங்க. ஓ, ஓகே. உங்களை விட அப்பாவுக்கு தான் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்பா தான் பிடிக்கும். அவங்களோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் அவ்வளோதான். இது அப்பாவோட பெட்ரூமு. ஓகே, இங்கே பாருங்கள். எல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இதுதான். ஆமாம், ரீடிங் ஸ்பேஸ் இந்த இடத்துல. இது இன்னும் ஃபிலிப்ஸ் ஆகும். இது இன்னும் பழைய ரேடியோ, கிளாக்கு, டார்ச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே தந்தம் தான். இந்த சும்மா ஏதாச்சும் ஒரு இதை வைக்கிறதுனா கூட இதுமாரி ஒரு ஸ்டாண்டு செஞ்சு வைப்பாங்க. அதான் சார், அது மாதிரி ஒரு இதை மாட்டுறதுனா அதுக்கு ஒரு இது. ஓ, இதெல்லாம் சும்மா நம்ம லோக்கலாக சரி செஞ்சது, இங்கேயே செஞ்சது. அப்படி இல்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இருக்காங்கல்ல. இருக்காங்க. இப்போ நம்ம வந்து 3 தலைமுறை 4 தலைமுறையாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். இந்த வீட்டை விசிட் பண்ணும்போது தான் அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ வந்துட்டு இது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் ஆக்சுவலி அது. ஸோ அவங்க நீங்கள் யார் கெஸ்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க பாத்ரூம் தான் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பாத்ரூம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னா அவனுக்கு அவன் மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குமா. ஓ, ஓகே. காஷ்மீர் ரூட்டு பொதுவாக இது சொல்கிறேன். அது வந்து டீக்கு இந்த மாதிரி இங்கேயா? ஓ சரி. அந்த டிசைன், அந்த ஃபர்னிஷிங் ஃபுல்லாக காஷ்மீர் ரூட். ஓகே, சரி, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாஸியான ஒரு டச் இருக்குது இந்த இடத்துல. அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது இந்த இடம். இது வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போல இருக்குல்ல. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். எஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. இது கைலி துண்டு, எங்கெங்கே எதுக்கு போகணுமோ அதுக்கு தனியாக துண்டு. கைலி வெளியில் போனால் ஒன்று, ரூமில் வீட்டில் இருந்தால் ஒன்று. இப்போ வந்து வாக்கிங் வார்ட்ரோப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ வந்து பாருங்கள், அப்போவே வந்துட்டு இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது அப்பா மட்டும் யூஸ் பண்ணுற இடம். அப்பா மட்டும் யூஸ் பண்ணுறது. இந்த பாருங்க, சீப்பு போது கண்டு அழகாக இருக்குது. இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறது தான். பயன்படுத்துறது தான் அப்படி வச்சுருப்பாங்க. அவங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான், இப்போ எப்படி இருக்கோ அப்படி தான் வச்சுருப்பாங்க புழங்கும் போது. ஒரு பழைய படத்தில் வந்துட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ ஹீரோயினுக்கு நடுப்புற ஒரு பையன் இருப்பாங்க, அது மாதிரி இருக்குது. அண்ட் இது பூஜை அறை. விளக்கெல்லாம் தனியாக ஏற்றிட்டு திருப்பி வெளியில் கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே வைக்க மாட்டாங்க. இங்கே வைக்க மாட்டாங்க. ஓ, ஓகே. உங்களை விட அப்பாவுக்கு தான் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்பா தான் பிடிக்கும். அவங்களோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் அவ்வளோதான். இது அப்பாவோட பெட்ரூமு. ஓகே, இங்கே பாருங்கள். எல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இதுதான். ஆமாம், ரீடிங் ஸ்பேஸ் இந்த இடத்துல. இது இன்னும் ஃபிலிப்ஸ் ஆகும். இது இன்னும் பழைய ரேடியோ, கிளாக்கு, டார்ச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே தந்தம் தான். இந்த சும்மா ஏதாச்சும் ஒரு இதை வைக்கிறதுனா கூட இதுமாரி ஒரு ஸ்டாண்டு செஞ்சு வைப்பாங்க. அதான் சார், அது மாதிரி ஒரு இதை மாட்டுறதுனா அதுக்கு ஒரு இது. ஓ, இதெல்லாம் சும்மா நம்ம லோக்கலாக சரி செஞ்சது, இங்கேயே செஞ்சது. அப்படி இல்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இருக்காங்கல்ல. இருக்காங்க. எல்லாமே தந்தத்தில் செஞ்ச பொம்மைகள் தான் இருக்குது. ஏசியெல்லாம் இப்போ வச்சது தான். இப்போ வச்சது. இது எத்தனை வருஷம் இருக்கும் சார் இந்த மரம்? அதான் நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இப்போயும் காய் கொடுத்துட்டு இருக்கு போல இருக்கு. பெரிய பெரிய பலாப்பழம் தொங்குது ஆக்சுவலி. எங்கே பார்த்தாலும் இருக்கும். இது என்ன வெரைட்டி சார்? ஆக்சுவலி இதில் இந்த சாதாரண வெரைட்டி இந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து சாதாரண அப்பெல்லாம் உங்களுக்கு இது கிடையாது, எதுவும் கிடையாது, ஹைப்ரிட்லாம் கிடையாது, சாதாரண வெரைட்டி. எப்பயுமே மர செடிங்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை நேசிக்கிறோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நம்மள்ட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.